நம்ம இன்ஃபர்மேஷன் கேரிங் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யூடியூப்லேருந்து பார்த்தோம்னா மாதம் ஒரு நியூஸ் லெட்டர் வரும். அதாவது ஒவ்வொரு யூடியூப் க்ரியேட்டர்ஸ்க்கும் வரும். எவ்வளோ வியூஸ் உங்கள் சேனல் வந்திருக்கு, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அப்புறம் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸு, அப்புறம் எவ்வளோ நிமிஷம் பார்த்துருக்காங்க, எவ்வளோ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க, ஃபுல்லாமே மாதம் வரும். இப்போ நம்ம யூடியூப்பில் பார்த்தோம்னா இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூஸ் லெட்டரில் காலிங் ஆல் கிரியேட்டர்ஸ் ஜாயின் த யூடியூப் கிரியேட்டர்ஸ் கலெக்டிவ் டு மீட் கனெக்ட் அண்ட் கொலாபரேட் வித் லைக் மைண்டட் கிரியேட்டர்ஸ் சி இஃப் தேர் ஒன் ஹேப்பனிங் நியர் யூ அண்ட் ரெஜிஸ்டர் டுடே. அதாவது எல்லா யூடியூபர்ஸையும் ஒரு மீட் மாதிரி வச்சு கூப்பிடலான் இருக்காங்களாம். ஸோ அதுக்கு நம்மளே இன்வைட் பண்ணி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் மாதிரி ஒன்று ரெஜிஸ்டர் அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்ம அன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்மளும் அவங்களோட மீட் பண்ணலாம். அதாவது இவங்க ஜஸ்ட்டு ப்ரியாரிட்டி யார் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, அப்புறம் அதை பேஸ் பண்ணி அவங்க கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் நம்ம கூப்பிட்றாங்களா இல்லையானு. இதில் என்ன சொல்கிறாங்க, கெட் ரெடி டு கனெக்ட் அண்ட் கொலாபரேட் அண்ட் நெட்வொர்க் வித் ஃபெலோ கிரியேட்டர்ஸ், ஷேர் த லேட்டஸ்ட் அட்வென்ச்சர், பிரெயின் ஸ்டார்ம் யுவர் மாஸ்டர் பேஸ். அதாவது எல்லா யூடியூபர்ஸும் ஒன்றா கூப்பிட்டு நம்மளோட இதை ஃபுல்லாக பிரெயின் ஸ்டார்மிங், அதாவது நல்லா டிஸ்கஸ் பண்ணி அவங்க கொடுக்குற டிப்ஸையும் வாங்கிட்டு நம்மளும் அவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பேசி இது பண்ணிக்கலாம். அதனால ஒரு மீட் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம்னா ஸ்பேஸ் இஸ் லிமிட்டட் ஒன்லி கிரியேட்டர் வித் அன் ஈவெண்ட் கன்ஃபர்மேஷன் மெயில் ஒன் பேர் கன்ஃபர்மேஷன் வில் பி பெர்மிட்டட். அதாவது ஒரு ஆள் தான் விடுவாங்களா, யார் கிரியேட்டரோ அவங்கள மட்டும் தான் விடுவாங்க போல். அப்புறம் செக்யூரிட்டிக்காண்டி கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடி கார்டு. இப்போ என் பேர் முத்துவேறுவன்னா முத்துவேறுன்னு சொல்லி ஏதாவது ஆதார் இல்லை ஓட்டர் ஐடி ஏதாச்சும் ஒன்று கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடி இருக்கணுமா. அப்புறம் ட்ராவல் அண்ட் அக்கமடேஷன் நம்ம தான், அதாவது நம்ம தான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிற செலவு, அப்புறம் அங்கே போய் தங்குற செலவு எல்லாமே நம்ம தான், யாரும் ஸ்பான்சர்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஈவெண்ட் எங்கெங்கே நடக்குதுன்னு சொல்லி இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ பாட்னா, அப்புறம் அகமதாபாத்து, கொல்கட்டா, கொச்சி, அப்புறம் நம்ம சென்னை இங்கே இருக்குது. இந்த இருக்குது தமிழ்நாட்டில் சென்னை இருக்குது. சென்னையை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக் இருக்கான்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் சென்னை மட்டும் தான் இருக்குது. சென்னையில் பார்த்தோம்னா 3 நாள் நடக்குது வேலை. 21 அப்புறம் 22. 21 பார்த்தோம்னா 10 AM 2 PM, 3 PM 7 PM, அப்புறம் 22 பார்த்தோம்னா 10 AM 2 PM. ஏதாச்சும் ஒரு ஷெடியூலில் தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கிற முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அதை எப்படி ஜாயின் பண்ணலான்றாங்க, கீழே ஜாயின் இருக்கா, ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அவங்களே கொடுத்துட்டாங்க. லீகல் ஃபர்ஸ்ட் நேம், லீகல் லாஸ்ட் நேம். ஸோ இதுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தோம்னா ஆதாரில் என் பேரும் எங்கள் அப்பா பேரும் சேர்த்து தான் இருக்கும். ஸோ இதில் என் பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க, அப்பா பேர் கொடுக்கல. ஸோ அதில் எதுவும் இஷ்யூ வருதான்னு தெரில. ஆனால் இதே மாதிரி தான் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், பேன் கார்டுக்கு இதே தான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஆதார் பேர். ஸோ இது வேறு ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வராங்களான்னு தெரில. ஸோ எனக்கு ஓட்டர் ஐடியில் என் பேர் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், இல்லாட்டி ஓட்டர் ஐடியோடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்துருக்காங்கன்னா சேனல் லிங்க் கேட்டுருங்க. ஸோ சேனல் லிங்க், சேனல் ஐடி இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துக்கலாம்னா நான் கரெக்டாக நம்ம யூடியூப் சேனலுக்கு போய்க்கணும். ஸோ நம்ம சேனலுக்கு போயிட்டு பார்த்தோம்னா யூடியூப் ஆன் பண்ணிட்டு வியூவர் சேனல் போயிட்டு நம்ம சேனலோட லிங்க் எடுப்போம். இந்த ஆரோ கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் இங்கே நம்ம சேனல் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி காப்பி லிங்க் கொடுத்து இங்கே கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அவங்க சேனல் லிங்க் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, www.youtube.com யூசர் நேம், அதாவது நம்ம சேனல் நேம், UCIDன்னு சொல்லி அது ஒரு ஐடியா. ஸோ அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில பேருக்கு தெரியாதனால. ஸோ நமக்கு அதே மாதிரி நம்ம சேனலோட லிங்க் எடுத்தாச்சு.
ஓகே, இப்போ நம்ம சேனல் ஐடி எடுக்கணும். ஸோ அதே இடத்துக்கு போய் ஷேர் சேனல் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி காப்பி சேனல் ஐடின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி சேனல் ஐடி காப்பி பண்ணிடலாம். திருப்பி இந்த சேனல் ஐடியை வந்து இங்கே கொடுத்துடலாம். So to find a channel name, look after the youtube.com, proceed that simple after proceed by UCCID. இந்த இருக்குல்ல UCUID சம்திங் அதை கொடுத்துருக்காங்க, எங்க பார்த்து சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் ஐடியா வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க 637. ஸோ அதுக்கப்புறம் ப்ளீஸ் செலக்ட் த ஆப்ஷன் தட் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட் யுவர் கரண்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டி. ஸோ நம்ம மேல் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் டூ யூ ஹாவ் எனி டியட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் அலர்ஜிஸ்? நோ, ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் அக்சசிபிலிட்டி நீட்ஸ் அண்ட் அக்காமடேஷன் எதாவது வேணுமான்னு கேட்டிருக்காங்க. லைக் ஹேண்டிகேப்ட்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்க, அப்புறம் அந்த அலர்ஜிஸ் இந்த மாதிரி இருக்கவங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அது இருந்தால் ஆப்ஷனல் தான், நம்ம கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. டூ யூ அக்ரி வித் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் லிஸ்டட் இந்த ஈவெண்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சைட்? எஸ். அதாவது இந்த அக்காமடேஷன் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்புறம் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஐடென்டிட்டிலாம் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை கேட்டுருக்காங்க. ஸோ டூ யூ அக்ரி தட் த ரெஜிஸ்ட்ரேஷன் அட்மிட் ஒன் பர்சன் ஒன்ஸ் கன்ஃபார்ம்? எஸ். செலக்ட் யுவர் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேஷன். லைக் நமக்கு தமிழ் இருக்குது, பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம சேனல் எந்த மாதிரி சேனல்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும்ல போட்டிருக்கோம், எப்படி சமைக்கிறதுலேருந்து எப்படி கோடிங் அடிக்கணும், எப்படி ப்ராஜெக்ட் செய்யணும், அப்புறம் மூவி பற்றி ரிவ்யூ பண்ணியிருப்போம். சில நாளைக்கு என்ன ஏதாச்சும் ஒன்று ப்ராஜெக்ட்னு உட்காந்துட்ருப்போம், இல்லை வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் சம்மந்தமாக ஏதாவது பேசிகிட்ருப்போம். ஸோ எது கீழே வரும், ஆலின் ஆல் எல்லாமே பண்ணியிருப்போம். என்டர்டெயின்மெண்ட்டும் பைரவனை வச்சு அப்பப்போ நாயை வச்சு விளாண்டுருக்கோம். லைஃப் ஸ்டைலில் லைக் அந்தளவுக்கு நான் பண்ணியிருக்க மாட்டேன். லைக் எஜுகேஷன் ஓரளவுக்கு இருக்கும், நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனும் இருக்கும், பிஸ்னஸ் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இது நம்ம கிடையாது, டெக்னாலஜி இருக்கும். சரி, இல்லை நம்ம நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமா? லைக் டெக்னாலஜி கொடுத்துருவோம், அதுதான் எல்லாத்துக்கும் பொதுவாக மாதிரி இருக்குது. சரி, அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தோம்னா, செலக்ட் த செக்ஷன் யூ டென் லைக் டு ரெஜிஸ்டர் ஒன்லி ஒன் டு பி செலக்டட் சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து லைக் மதுரையில் இருக்கோம். ஸோ மதுரை டு சென்னை வந்து 3 நாள் கொடுத்துருக்காங்கன்னா, காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரையும் ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதை அட்டன் பண்ணலாம். இல்லைனா 3 மணிலேருந்து 7 மணி வரையும் ஒரு ஈவெண்ட் இருக்குது, அதை அட்டன் பண்ணலாமா? இல்லைனா மறுநாளுக்கு 10 மணி. ஸோ இப்போ நம்ம காலேஜ் படிச்சுட்ருக்கனால லைக் ஃப்ரைடே காலேஜ் இருக்கும், சாட்டர்டே இருக்காது, சண்டே இருக்காது, மண்டே நம்ம வரணும். ஸோ நம்ம சாட்டர்டே போயிட்டு தான் சண்டே வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ சாட்டர்டே வந்து பார்த்தோம்னா லைக் இங்கே மதுரையில் ஃப்ரைடே நைட்டு ட்ரெயின் பிடிச்சோம்னா சாட்டர்டே இங்கே மார்னிங் போயிடலாம். ஸோ அங்கே ஏதாவது ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு நம்ம கரெக்டாக 10 மணிக்கு அங்கே போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் செக்ஷன் எனக்கு ஓகேன்னு தோணுது. இல்லைனா லைக் காலையில் ட்ரெயினை பிடிச்சி அங்கே மத்தியானம் 1 மணிக்கு, இங்கே காலையில் வைகை இருக்குது, வைகையில் பிடிச்சோம்னா 1:30 மணிக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறேன் சென்னைக்கு. ஸோ அதை பிடிச்சி இறங்கி அங்கேருந்து 3 மணிக்கு, அப்புறம் அங்கேருந்து 7 மணி ஆயிரும். ஸோ நம்ம 2 மணிக்கு போயிட்டு திருப்பி அங்கேருந்து வர்றதுக்கு ட்ரெயின்னா சாயந்தரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு ஒரு பொறுமையோடு இருந்துட்டு கிளம்பி வரலாம். ஸோ நான் மார்னிங் டைமே கொடுக்குறேன், பார்ப்போம். சரி, இதை ரிசர்வ் பண்ணியாச்சு. இதை நம்ம கூகுள் கேலண்டர்லேயும் சொல்லி வச்சுருவோம், அப்போனா நமக்கு ரிமைண்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு கூப்பிட்றாங்களான்னு தெரில, ஜஸ்ட்டு நம்ம இப்போதைக்கு போட்டு வைப்போம், அதுக்கப்புறம் பார்ப்போம். கூப்பிட்டாங்கன்னா சந்தோஷம், கூப்பிடாட்டியும் சந்தோஷம்தான், நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடலாம். சென்னை மீட்டப்பு சாட்டர்டே மார்னிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க, 10 AM to 2 PM 21 செப்டம்பர். சரி, ஓகே. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோடு எடுத்து வச்சுக்குவோம்.
ஏன்னா நான் மறந்து போயிடுவேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே அனுப்பிச்சுட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தோம்னா 10 மணிக்குள்ளே தானே செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மீட்டிங் காலையிலே 10 மணிக்கு ஓகே, இது ரிசர்வ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அலோ சப்ஸ்கிரைபர் டு சிசிஇடி இமெயில் டிக் யூ டு அக்ரி தட் சப்ஸ்கிரைப் டு கூகுள் கான்டாக்ட்ஸ் மேபி காப்பி டு த இமெயில் ஃபார் திஸ் ஈவெண்ட். சரி, டிக் அடிச்சுக்கிறோம். சென்ட் மீ இமெயில் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஆக்டிவிட்டி ஹேப்பனிங் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் திஸ் ஈவெண்ட். ஸோ ஏதாச்சும் அப்டேட், லொக்கேஷன் எதுவும் மாற்றுறது இல்லை போஸ்ட்பான் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்ம இமெயிலுக்கு ஒரு அப்டேட் பண்ணுவான்னு கேட்குறாங்க. சரி, எஸ் கொடுத்தாச்சு. சரி, இவ்வளோதாங்க ஃபில் பண்ணுறது. நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். மோஸ்ட்லி நம்மளை கூப்பிட மாட்டாங்க. இப்படி கூப்பிட்டாங்கனாலும் சந்தோஷம். இது பாரியா, நேம் எடிட் பண்ண வருது. சரி இருக்கட்டும், எதுக்கு நம்ம எடிட் பண்ணிட்டு. ப்ரூஃபுக்கு நமக்கு ஓட்டர் ஐடி இருக்குன்னு நினைக்கிறேன். என் பேர் மட்டும் தான் இருக்குது, அப்பா பேர் இல்லைன்னு நினைக்கிறேன் பின்னாடி. ஸோ இது வேறு ஒரு பெரிய இஷ்யூவாக வச்சுருக்காங்க. சரி, அதனால் ஒரு பிரச்சனை இருக்காது. லைக் வாங்க மாமா, அடுத்தது ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி வைப்போம். யூஆர் ரெஜிஸ்டர்னு சொல்லி வந்துருச்சு. வேணும்னா கேன்சலும் பண்ணிக்கலாம். அவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் லொக்கேஷன் சிட்டி வில் பி ஷேர்டு வித் த கன்ஃபர்மேஷன் மெயில் ப்ரியர் டு திஸ் ஈவெண்ட். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் லொக்கேஷன், அதாவது சென்னையில் எந்த இடம்னு சொல்லி நமக்கு நம்ம இது கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சுன்னா நம்ம மெயிலுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அவ்வளோதாங்க. சரி, ஓகே, பாய். நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடியும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மந்த்துக்கான நியூஸ் லெட்டரில் இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா வாங்க, அங்கே வந்து நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய் பாய்.